Hi guys, welcome to Learn to Cook. இன்னைக்கு நம்ம சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேனில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் 2 பிரியாணி இலை, 3 பட்டை, கொஞ்சமாக சோம்பு, நான் 2 கிராம்பு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்கலனா நீங்கள் அதை விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஏலக்காவை உள்ளே சேர்த்துடுறேன். இதுவும் ஆப்ஷனல் தான். இது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அந்த கேப்பில் நம்ம இதுக்கான பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு பத்து தேங்காய், ஒரு கை புதினா, ஒரு கை மல்லி, 4 முந்திரி, கொஞ்சமாக கசகசா எடுத்திருக்கேன். இதை அரைச்சி ஓரமாக வச்சிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம தக்காளி சேர்த்துடலாம். இதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு புளிப்பு அதிகமாக இருந்தால் பிடிக்கும்னா நீங்கள் 2 கூட யூஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துடலாம். இது கூடவே இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் உள்ளே சேர்த்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இஞ்சி பூண்டு ஸ்மெல்லாம் நல்லா போகணும். நல்லா வதங்கி இஞ்சி பூண்டு ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போது இதில் 1 ஸ்பூன் மிளகு எடுத்து இடித்து வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துடலாம். மிளகு தூள் ஆட் பண்ணுறதை விட மிளகை இடித்து நீங்கள் உள்ளே சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்து இதில் நம்ம மசாலா சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் குழம்பு மசாலா, 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி ஊற்ற வேண்டாம். ஆயிலே இது வதங்கினா தான் நல்லாயிருக்கும். மசாலா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம சிக்கன் சேர்த்துடலாம். நான் 1/4 கிலோ சிக்கன் சேர்த்துருக்கேன். மசாலா நல்லா சிக்கனில் சேரணும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம 2 கப் தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துடலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுருங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மசாலா எல்லாம் சிக்கனுக்குள்ளே இறங்கியிருக்கும். கிரேவியும் நல்லா கெட்டியாக வந்துருச்சு. கடைசியாக இது மேலே நறுக்குன கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி. இதை நீங்கள் இட்லி, தோசை, சாதம்னு சொல்லிட்டு எது கூட வேணால் மேட்ச் பண்ணி சாப்பிட்லாம். இந்த மாதிரி சூப்பரான ரெசிபீஸ்க்கு லேர்ன் டு குக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.